நேற்று நியூஸில் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு பிட்புல் டாக் வந்துட்டு அட்டாக் பண்ணி ஒருத்தர் இறந்துட்டாருன்ற நியூஸ் வந்துட்டு வந்துச்சுங்க. அதை கேட்கும்போது உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. பிட்புல்லுன்றது வெளிநாட்டு ரக நாய்க்குட்டிங்க. அதை வந்துட்டு வீட்டில் ஒருத்தர் வச்சு வளர்த்துருந்துருக்காங்க. அந்த டாக் தான் வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு அட்டாக் பண்ணி இது பண்ணிடுச்சுங்க. அந்த நியூஸ் கேட்கும்போது வருத்தமாக தாங்க இருக்குது. நான் இல்லைன்னு தான் சொல்லுவேங்க. அதுக்காக நாங்கள் வந்துட்டு போராடுறதே வந்துட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக, நம்ம நாட்டு நாய்க்குட்டிக்காக, வெளிநாட்டு நாய்க்குட்டிக்காக கிடையாது. அதே மாதிரி வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டிக்காகவும் நாங்கள் போராடலைங்க. அது தெரியாமல் சில தற்கொலைங்க வந்துட்டு நியூஸில் வர செய்தியை பார்த்துட்டு இந்த டாக் லவர்ஸ் இப்போவாவது திருந்துவாங்களா, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, இது இல்லையா, அது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்பவே வந்துட்டு மோசமாக வீடியோஸ் போட்டுட்ருக்காங்கங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நியூஸை பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும். எதுக்காக நாங்கள் போராடுறோன்றதையும் தெரிஞ்சுக்கணுங்க. கொஞ்சமாச்சும் நம்ம நாட்டு நாய்க்குட்டிங்க இனமே இல்லாமல் அழிஞ்சு போயிடக்கூடாது. அதுங்களுக்கும் வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் இடம் இருக்குது. வெளிநாட்டு நாய்க்குட்டிங்களை வாங்கி வளர்க்கக்கூடாதுன்னு தாங்க நாங்களும் சொல்கிறோம். அது தெரியாமல் சில பேர் வந்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்கங்க. இனிமையாவது நம்ம நாட்டு நாய்க்குட்டிங்களை எடுத்து வளர்த்து அதுங்களை ரோட்டில் நாங்களும் ரோட்டில் அதுங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறோம். வீட்டுக்கு ஒரு நாய்க்குட்டின்னு வளர்த்தா கூட வந்துட்டு கண்டிப்பாக அந்த பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். தெருவில் நாய்ங்களும் வந்துட்டு எந்த இதுவும் இல்லாமல் நல்லபடியாக வீட்டில் ஒரு வேளை சாப்பாட்டோடு நல்லபடியாக சந்தோஷமாக வாழுங்க. அதை தாங்க நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த நாய்க்குட்டி இந்த வெறுப்பு வந்துட்டு அதை புரிஞ்சே தொலைய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க.